மேஷ ராசிக்கார அன்பர்களே, கண்ணீருடன் உன் பாதம் தொட்டு கெஞ்சுகிறேன். ஒரு முறை இதை கேளுங்கள். வரும் 12/8/2026 பிறகு, அதாவது இந்த ஆகஸ்டுக்கு பிறகு நடக்கக்கூடாத ஒன்று இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. இத முழுவதுமாக கேளுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருக்குங்க. என்னவென்று பார்ப்போம். மேஷம். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது பேச்சே வராத அளவுக்கு, கண்ணீர் மட்டுமே கலங்கக்கூடிய அளவுக்கு மனசுலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டாங்க. எல்லோருமே இவங்களை போட்டு அடிக்கிறது என்ன அப்படின்ற நிலைமை தான். அதாவது அடிக்கிறதுன்றது கை கால ஓங்கி அடிக்கிறது கிடையாது. ஏமாற்றுறது, பொய்களை சொல்வது, எல்லா விஷயத்திலையுமே ஏமாத்துவது, முக்கியமா செல்வம், சொத்து போன்ற விஷயங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள்ல துளி அளவு கூட இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க கூடாது, எதுவும் இவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. தன்னை விட இவன் எப்படி இப்படி வந்தான், தன்னை விட இவன் எப்படி பெரிய ஆகலாம் அப்படின்ற அந்த பொறாமை எண்ணங்களாலேயே இந்த மேசராசிக்காரர்களை எல்லா விஷயத்திலுமே கீழே தள்ளி விடணும், இவர்கள் எந்த இடத்துக்கும் மேலே சென்றக்கூடாதுன்னு எல்லா நேரத்திலையுமே கீழே தள்ளுறதுக்கான முயற்சிகளை தெளிவான முறையில செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இந்த மேசராசிக்காரர்கள் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் வாழ்றாங்க. முக்கியமா இந்த மேசராசிக்காரனுடைய ராசி அதிபதியாக, அதாவது செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. கடவுளாக முருகப்பெருமான் இருக்காரு. ஆனா செவ்வாய் பகவானுடைய ஆற்றல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க. அதாவது வேகமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். முக்கியமா செயல்பாடுகள் மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்கள் தான் இந்த முழுக்க முழுக்க இந்த மேசராசிக்காரர்கள் சொல்லி ஆகணுங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க, இவங்க தைரியமா செய்வாங்க, நம்பிக்கையோட செய்வாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே, அதாவது நண்பன் சொல்லிட்டு வருவான், உறவினர் சொல்லிட்டு வருவான், எல்லோரும் வந்து இந்த மேசராசிக்காரர்களை வளர விட்டுறக்கூடாது, தன்னோட பெருசா ஏறக்கூடாது, தன்னோட வளர்ந்த கூடாதுன்றதுக்காக இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி 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 ஏன்ட்டு இவர்களை மேல மேல செல்ல விடாம தடுத்து 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 அடிமட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருவாங்க. இவர்கள் என்ன பண்ணாலும் சரிங்க, எல்லா விஷயத்திலுமே கடைசியில ஏமாந்து நிற்கிற ஒரு நபராக தான் அமைகிறார்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இவங்க மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில உதவி கேட்கறத விட செஞ்சிருக்கிறது தான் அதிகம்னு சொல்லணும். இது நாள் வரைக்கும் இன்னைக்கு நிமிஷம் எடுத்துக்கோங்களேன், இவர்களுடைய வாழ்க்கையில தன் முன்னாடி கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே தன்னோட முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இவங்க கிட்ட 100 ரூபாய் இருந்தாலும் கூட கூட ஒருத்தங்க உதவி வேணும், சாப்பாடுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுல இருந்து 50 ரூபாயை பாதிக்கு பாதி எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவருடைய மனசு எப்பவுமே இலக்கமான மனசாக இருக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நல்லா படு அப்படின்னு சொல்றவங்க இல்ல, ஐயோ பாவமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இலக்க குணமுடையவனாலேயே இருப்பதாலேயே இந்த மேசராசிக்காரர்களை எல்லோரும் சேர்ந்து ஏமாத்திடுறாங்க. வாழ்க்கையில நிம்மதி இழந்து, வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து, ஏன் குடும்பத்திலிருந்து நடுத்தெருவில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூடங்க, இவர்கள் எல்லார்கிட்டையுமே ரொம்ப நெருக்கமா அன்பா இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்க எந்த ஒரு நபரையுமே பகைச்சிக்கணும், எந்த ஒரு நபர்கிட்டையும் சண்டை போடணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. மனசளவுல இவர்கள் எப்போதுமே நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான். ஆனா இவர்கள் இப்படி இருந்தாலும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருப்பாங்கன்னா கிடையாது. தான் தான் எல்லாத்துலயும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இவருடைய சுற்றி இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய குடும்பத்தார்களே அப்படிதான் இருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். இது நாள் வரைக்குமே இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்களை அனுபவிச்சிட்டாங்க. இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு எத்தனையோ நாட்கள் முருகப்பெருமானை நினைச்சு வேண்டியிருக்காங்க, கோவிலுக்கு சென்றிருக்காங்க. ஆனா எங்கேயுமே இதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்கல. ஆனா இந்த மேசராசனுடைய வாழ்க்கை இனி மாறப்போகுதுங்க. முழுவதுமான அந்த ஆற்றலை நீங்க பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்க வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி அமைக்க போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையுமே நீங்க மாற்றி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் கண்டிராத அந்த ஒரு மாற்றங்கள் தான் இந்த மேஷராசனுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த ஒரு பதிவில் இந்த மேசராசினுடைய முதலாவது மாற்றமே எங்கே தெரியுமாங்க ஆரம்பிக்க போகுது. இது நாள் வரைக்குமே இவர்களுடைய மனசில் இருந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதாவது அன்புக்காக இயங்கின இந்த மேசராசிக்கு குடும்பத்தார்களால அன்பு என்பது கிடைக்க போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களே இவர்களை கோமாளியாகவும்
ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலையும் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட கேட்டது கிடையாது. காரணம் தன் குடும்பத்தார்கள் மேல வச்ச பாசமும் அன்பும். அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றம் என்பது நடக்கும். அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மேசராசிக்காரர்களை குடும்பத்தார்கள் ஏமாத்துறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. முக்கியமா சொல்ல போனா தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வருந்தி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பாங்க. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த ஒரு விஷயம், இந்த ஏமாத்துனதுல வந்த ஒரு ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த சொத்து பிரச்சனை தான் சொல்லியாகணும். தன்னுடைய தாய் தகப்பனார் தனக்கு கொடுத்த சொத்தை தன்கிட்ட இருந்து எப்படின்னா ஏமாத்தி பறிச்சு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த ஒரு மாற்றம்ன்றது மிகப்பெரியதாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுடைய கோர்ட்டு கேஸ் அறிந்திருந்தாலும் சரி, இல்ல ஏமாத்தி வாங்கியிருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையிலே வந்து அடைய போகுது. நீங்க இது வரைக்குமே நிறைய நபர்கள்ட்ட கெஞ்சிருக்கீங்க. அதாவது எப்படி சொல்ல போனா ஒரு ஒரு வேலையில வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை தொழிலையும் சரி, எப்பவுமே கெஞ்சி கெஞ்சியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்ட வேண்டிய நிலைமைன்றது இருந்துச்சு. ஆனா இனி அப்படிப்பட்ட பயமோ கவலைகளோ தேவையில்லைங்க. முழுக்க முழுக்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தொல்லை துன்பம் என்பது நீங்க போகுது. இது வரைக்குமே கண்டிராத அளவுக்கு ஒரு மாற்றம் தான் இருக்கும். அதாவது நீங்க இனி யார்கிட்டையுமே கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தன்னம்பிக்கையும் சரி, உங்களுடைய உறுதியான எண்ணங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வெற்றியிட செய்யும். இதற்கு முன்பு சில உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் கடந்த காலங்கள்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அப்படி அமையாதுங்க. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வர வச்சு எல்லாத்தையுமே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு ஒரு நபராக மாறுவீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க உறுதியா உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. அதற்கான உறுதியான மாற்றத்தையும் பார்ப்பீங்க. இந்த காதல் வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் அடிபட்டாங்க, பெருசாங்க, கொஞ்ச நஞ்சம் இல்லை. இதுக்கப்புறம் வாழ்க்கையில வாழணுமான்னு தற்கொலை முயற்சி செய்த நபர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தான். அதாவது எப்படின்னா அந்த நேரத்துல இவர்களால என்ன செய்யறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத அந்த ஒரு சூழ்நிலையை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மேசராசிக்காரர்கள். வாழ்க்கையில எதுக்குமே பயப்படாத நபர்கள், எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். பயந்தாங்க. தனக்கு பிடிச்ச ஒரு பெண், தனக்கு பிடிச்ச ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில இப்போ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு இந்த நேரத்துல அவர்கள் குடும்பத்தை பத்தியோ யாரை பத்தியும் யோசிக்க மனசு வரல. காரணம் தனக்கு பிடிச்சவங்க இல்லாம போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ போறேன், எப்படி இருக்க போறேன், எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் மனசை போட்டு குழப்பி 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 ஒரு கட்டத்துல தன் உயிரை தானே மாய்த்துக்குள்ளான்ற அளவுக்கு முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு நபர் இனி எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில பேரன்புன்றது கிடைக்க போகுது. நீங்க இழந்தது பாத்தீங்கன்னா வெறும் சில்வரா இருக்கலாம், இல்ல கோல்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது டைமண்ட், லக்ஸுரியான ஒரு விஷயம். அதாவது இந்த உலகத்திலேயே யாருக்கும் அமையாத ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்கும். அதாவது அன்புன்றது எல்லாருமே ஒரே மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரிடமும் குணங்களிடமும் வேறு வேற மாறும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில மனசளவுல இருந்த வேதனைகளும் சரி, கஷ்டங்களையும் சரி நீக்கி அவர்களுக்கு ஆறுதலாகவும் சரி, எந்த நேரத்துலனாலும் சரி, பணம் இருக்கோ இல்லையோ, நீங்க வசதியா இருக்கீங்களோ இல்லையோ, எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க வேணும்ன்ற ஒரு உரிமோட உங்க கூட இருப்பாங்க. அதாவது நீங்க ஒருத்தங்களுக்காக இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்காகவும் ஒருத்தங்க இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில். மேசராசினுடைய வாழ்க்கையில அன்பு பாசம்ன்றது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில நாட்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வந்து சேரும். அலுவலக வேலைகள்ல சக ஊழியர்களையும் சரி, மேல் அதிகாரிகளிடமும் சரிங்க, அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க அந்த இடத்துல கோவப்படுவதுன்றது உங்களுடைய வேலைக்கு விளைவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். முக்கியமா அந்த இடத்துல வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். அந்த உங்களுடைய மனசு அப்படிதான் இருக்குன்றது புரியுது. ஆனா இந்த காலகட்டங்கள்ல நீங்க வேலை விடுவதுன்றது குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால சிறிது காலங்கள் அதை கொஞ்சம் கருத்துல கொண்டு சரி கொஞ்ச நாட்கள் சரியாகட்டும் செல்லட்டும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க வச்சு சில நாட்கள் பொறுத்துக்கிட்டாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அன்பு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு இல்ல, அதுவும் கிடைக்கும்.
பிள்ளை பாக்கியம், அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆயிடுச்சு சாமி, ஆனா பல வருஷங்களா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வேதனையில கண்ணீர் விட்டு அழுத்திருக்காங்க. முக்கியமா முருகப்பெருமானுடைய அனைத்து கோவிலுக்கும் சென்றிருக்காங்க. ஆனா இவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அந்த பாக்கியம் அமையல, அதாவது குழந்தை பாக்கியம் உள்ளது அமையாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. முக்கியமா இந்த குழந்தை இல்லைன்ற ஒரு காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோருடைய வாயிலையும் விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது இவர்கள் குழந்தை இல்லைன்றது இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய பிரச்சனை. ஆனா இது இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. மற்றவர்கள் சொல்லி 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 ஒவ்வொரு விஷயத்தையுமே மாறி மாறி மாறின்னு சொல்லி சொல்லி இவருடைய மனசை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பயம் என்பது உங்களுக்கு வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்க போகுது. இதற்கு முன்பு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா திருமணம் அமையாத நபர்களுக்கும் திருமணம் நடக்காத நபர்களுக்கும் கூட திருமண வாய்ப்பு என்பது இனி நடக்கும்ன்றதுல எந்த ஒரு பயமும் கவலையும் வேண்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க சேர்த்து வச்சுக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதற்கான ஏற்ற காலங்களாக தான் இனி அமைய போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலகட்டங்கள்ல முக்கியமா சொல்லணும்னா பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. முக்கியமா சொத்து வாங்குது விற்கிறது இப்படிப்பட்ட முடிவுகளை கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னு நினைச்சா குடும்பத்தார்களிடம் ஆலோசித்து அதுக்கப்புறமா செய்வதுங்கிறது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தார்கள்ட்ட எப்போது விட்டு வெளியே வராங்களோ அப்போதே குடும்பத்துல மிகப்பெரிய குழப்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட ஆரம்பிச்சு வரும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்க நிச்சயமாக ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா அதை குடும்பத்தார்கள்ட்ட பகிருங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா செய்ய பாருங்க. அதுவே ஒரு சிறந்த ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. சரி, இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடந்தது நடக்க போறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுல நம்ம சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பல நபர்கள் நீங்க சொன்னது நடக்க முடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலம்ன்றது 100% இப்படிதான் இருக்க போகுது. ஆனா இதற்கான காலகட்டங்கள் தான் கொஞ்சம் மாறும். அதாவது எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு 18 வயசா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு 45 வயசா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் தனிப்பட்டு அப்படின்றது சொல்லல, பொதுவான விஷயங்களை வச்சு நம்ம இதுல கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது 48 வயது நபர்களுக்கும் சில விஷயங்கள் இதுல மாறும், 18 வயது நபர்களுக்கும் சில விஷயங்கள் இதுல மாறும். இவர்களுக்கு இது நடக்கும், இவர்களுக்கு இது நடக்காது அப்படின்றத நம்ம முழுமையா சொல்ல முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட ராசினை வச்சு வரக்கூடியது. அதை நம்ம பார்த்தாதான் தெளிவான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க பொறுமையா காத்திருந்தாலே சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஒன்றாக படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். ஒருத்தங்க நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க, அதாவது ஒரே நாள்ல கோடீஸ்வரனானவங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரே நாள்ல யார் அந்த அளவுக்கு செல்றாங்களோ அவங்களால அந்த இடத்துல ஸ்டேல் பண்ணி நிக்க முடியாது. ஏன்னா வந்த பணத்தை என்ன செய்யணும்னு தெரியாம ஊதாரியாக செலவு பண்ணி மொத்தத்தையும் அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த மேசராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய மாட்டீங்க. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு படிப்படியாக ஏறிதான் இப்போ இந்த நிலைமைக்கு வர போறீங்க. அதனால உங்களுடைய செலவுகளும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களும் சரி, சரியான ஒரு விஷயத்துல நீங்க செய்வீங்க, செலவு செய்வீங்க. அதுல இருந்து முக்கியமான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில். சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பரிகாரமும் இருக்குதுங்க. அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இதுதான் முதல் காரணம்ன்றது உங்களுக்கு புரியும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துடலாம். மேசராசிக்காரர்கள் அப்படின்னாலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள்ன்றது அமைஞ்சிருக்குது. இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான 2 விஷயங்கள். முதலாவது, நீங்கள் அடிக்கடி கோவப்படக்கூடிய நிலைமையில இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. கோபத்தை இப்போ வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அது மட்டுமல்ல, உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில நோய் உபாதைகள் உங்களை வந்து சேர்ந்தடையலாம். அதனால வெளிநாடுகள் பயணங்கள் இல்ல வெளியூர் பயணங்கள்ன்றத மேற்கொள்வதை சில நாட்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே ஒளிவு மறைவு இல்லாம பேசுறீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி மாறி மாறி பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. நீங்க வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் மனதில் எதுவும் வச்சுக்கொள்ள மாட்டீங்க. ஆனா இந்த நிலைமையில நீங்க அப்படி பேசுவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். கிருத்திகராஜ் சித்திரக்கார அன்பர்களே, கணவன் மனைவி வாழ்க்கையில நீங்க சந்தோஷம் இல்லாம ஒரு 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 வாழ்க்கையை வாழ்றமேன்ற வெறுப்புல வாழக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறும். முக்கியமா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத செல்வத்தின் மூலியமா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். பண பிரச்சனையால் தான் முழுக்க முழுக்க பிரச்சனையே வருது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அமையும். சரி, பரிகாரம் சொன்னீங்க சாமி, அதை சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க,
ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். அதாவது என்னன்னா, 2 வகையில இதை நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம், அதாவது வருகின்ற 12ஆம் தேதிங்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்க 12ஆம் தேதிங்கிறது அமாவாசை தினம். அமாவாசை என்றாலே ரொம்ப சக்தி வாய்ந்த தினம். அமாவாசை நாட்கள்ல நம்ம இதை செஞ்சோம், அதற்கு முன்பு இல்லை அதற்கு பின்புன்னு இதை செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற போது கட்டாயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அதுல இருந்து முழு மாற்றங்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. பெருசா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க. ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்லுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்க தேவைப்படக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. அதாவது எப்படின்னா, உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல தேவைப்படக்கூடிய அன்னைக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மனசளவுல நிறைஞ்சு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அங்க கோவில்ல போய் பொங்கல் வச்சு மனசளவுல வேண்டி பூஜை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். முக்கியமா பல மாற்றங்களை கொடுக்கும். முக்கியமா இப்படி செஞ்சுட்டு வருவதுன்றதே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும் பொழுது உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதமும் சரி, உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரிங்க, நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு உங்களை தேடி வருவாங்க. அந்த இடத்துல நீங்க வச்சு சமைச்சு குடும்பமா சேர்ந்து செய்யும் போது அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அப்படி மேசராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, இன்னொன்னு சொன்னீங்களே சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் செய்யணும், இதை செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். குலதெய்வ அதாவது காலடி மண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய காலடி மண்ணை நம்ம அந்த குலதெய்வத்துல இருந்து எட்டு வந்து எங்க வேணாலும் வச்சும் கோயிலாவே பரிசீலிக்க முடியும். அதாவது எப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து அங்கிருந்து காலடி மண் எடுப்பாங்க. ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கின்ற போது எல்லாராலையும் குலதெய்வம் கோயிலுக்கு உடனே போயிட்டு வர முடியாதுன்றதுக்காக பக்கத்துல எங்க இருக்குது, பக்கமா எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா கரெக்டா இருக்குமேன்றதுக்காக அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து இங்க வச்சு கோவில் கட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே செய்யும்போது நீங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடி மண் அங்கிருந்து கோயில இருந்து நீங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கட்டுனீங்கன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும். அதனால கட்டாயமான முறையில நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா எப்ப போனாலும் சரிங்க எடுத்துட்டு வாங்க. ஆனா இந்த அமாவாசை நாட்களை நீங்க தவற விடாதீங்க. இந்த நாட்களுக்குள்ள போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டுவாங்க. யாருடைய காலடி மண் கேள்வி வரும். உங்களுடைய காலடி மண்ணை தாங்க எட்டு வரணும். யாருடைய காலடி மண் எட்டு வரணும் சொல்லுங்க? உங்களுடைய காலடி மண்ணே எட்டுவாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம், உங்களுடைய காலடி மண்ணை எதாவது எடுக்கணுமான்றது கட்டாயம் கிடையாது. நீங்க கோவில்ல போய் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை எட்டு வந்தாலே போதுமானது. அதை நீங்க அங்கிருந்து எட்டு வரும்போது எப்படி எட்டு வரணும்ன்றதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க எடுத்து வச்சாலே போதும். ரொம்பலாம் வேணாங்க, ரொம்ப அண்டா அளவுக்கு எடுத்து வைக்கணும்ன்றதான் வேணாம். ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து வச்சு அதை நீங்க எட்டு வந்து வீட்டு நிலை வாசல கட்டுங்க, போதுமானது. அனைத்து தர்ஜனங்களும் சரி, பீடைகளும் சரி ஒளிஞ்சிரும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் உங்களை தோத்துட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கி ஒரு மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனா செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில இது வரைக்கும் காணாத ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கண்டிராத ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். இந்த ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்ப்புக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சரிங்க தீர்த்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முழு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பங்கள், முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்ற போது அது முழுக்க முழுக்க நல்லதாக தாங்க அமையும். அதனால உங்க மேலையும் உங்களுடைய தெய்வத்து மேலேயும் நம்பிக்கை வைங்க. அனைத்தும் நல்லதாகவே மாறி நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.